கிருஷ்ணகிரி அருகே மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் பெண்ணிடம் நகையை திருடிச் சென்ற நபரை 45 நிமிடங்கள் போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் குமரேசன். திருடனை போலீசார் இவ்வளவு சீக்கிரமாக பிடித்துள்ளனர்? சிசிடிவி அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது கிருஷ்ணகிரி நகர் பகுதியில் இன்று பட்டப்பகலில் பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை கிருஷ்ணகிரி நகர் போலீசார் 45 நிமிடத்தில் கைது செய்தனர். குறிப்பாக கிருஷ்ணகிரி ஜக்கப்பன் நகர் பகுதியில் 3வது தெரு பகுதியில் வசித்து வருவர் கலைச்செல்வி. இவர் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கம் போல் இன்று காலை தனது அஹ், தனது தெருவில் நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் கலைச்செல்வியின் கழுத்தில் இருந்த செயினை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்துள்ளார். பின்னர் கலைச்செல்வி கூச்சலிட்டவாறு அந்த வாகனத்தை பின்தொடர்ந்துள்ளார். ஆனால் அந்த நபரை பிடிக்க முடியவில்லை. பின்னர் இது குறித்து கிருஷ்ணகிரி நகர் போலீசாரிடம் அதாவது தகவல் அளித்துள்ளார். பின்னர் இது குறித்து சம்பவ இடத்துக்கு விரைந்த கிருஷ்ணகிரி நகர் போலீசார் அந்த நபர் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்தும் அந்த அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆராய்ந்து அந்த நபர் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த நபர் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையான ஆந்திரா மாநில எல்லை குயினாயன பகுதி சென்று கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அங்கு தகவல் அளித்த கிருஷ்ணகிரி நகர் போலீசார் அடுத்த 45 நிமிடங்களில் அந்த நபரை கைது செய்தனர். அதாவது அப்பொழுது அந்த நபர் ஆந்திரா மாநிலம் அனந்தபூர் பகுதியை சேர்ந்த ஜெகதீஸ்வர சுதர்சன குமார் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து தங்க நகையை மீட்டு அந்த பெண்ணிடம் மீட்டு கொடுத்துவிட்டு தொடர்ந்து அந்த நபரிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளியை 45 நிமிடங்களில் கிருஷ்ணகிரி நகர் போலீசார் கைது செய்திருப்பது இந்த பகுதியில் பாராட்டி அறிவித்துள்ளது. குமரேசன், தகவலுக்கு நன்றி.